கல்வி திணைக்களம் LMDM அலகினால் நடத்தப்படும் மீட்டல் செயற்பாட்டில் உங்களை சந்தித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது பெயர் தீர்த்தனா உமையவேள். தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடவிதானத்திற்கான பகுதி 1 வினாத்தாளை இன்று நாம் இங்கு நோக்க இருக்கின்றோம். காப்போத சாதாரண தரத்தில் பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கின்ற மாணவர்களுக்கு இவ்வாறான வழிகாட்டல்கள் நல்ல பயனுள்ள வகையிலே அமையும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த வினாத்தாளுக்குள் நுழைகின்றோம். இந்த வினாத்தாளினுடைய நேரம் 1 மணித்தியாலம். இந்த வினாத்தாள் பற்றிய அறிவுறுத்தல்களுக்குள்ளே முதலிலே நுழைவோம். இந்த பகுதியிலே தரப்பட்ட எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிப்பது அவசியமான ஒன்று. மொத்தமாக இந்த பகுதியிலே 40 வினாக்கள் காணப்படுகின்றன. 1 தொடக்கம் 40 வரையில் காணப்பட்டுள்ள அனைத்து வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிப்பது கட்டாயமான ஒன்றாகும். 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்ட வினாக்களில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்வது அவசியமான ஒன்று. இங்கே மிக பொருத்தமான விடை என்று நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், சில இடங்களிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் பொருந்துவதைப் போல தென்படலாம். ஆனால் அந்த இடத்திலே ஏதோ மற்ற விடைகளிலே சில தவறுகள் இருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பொருத்தமான விடையை தெரிவு செய்வது அவசியமான ஒன்று. உங்களுக்கு பிள்ளைகள் புள்ளடித்தாள் வழங்கப்படும். அந்த புள்ளடித்தாளிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குறியீட்டை தான் இட வேண்டும். அந்த குறியீடுகளை சரியான முறைகளிலே, அந்த வட்டத்திற்கு வெளியிலே செல்லாத வகையிலே, அதை அழிக்காத வகையிலே சரியான முறையிலே புள்ளடியை இடுவது அவசியமான ஒன்றாகும். முதல் 5 வினாக்களுக்குமான அறிவுறுத்தல் இங்கு மேலே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். தடித்த எழுத்தில் அமைந்த சொல் பற்றிய வினாவிற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. ஆகவே உங்களுக்கு இந்த முதல் 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களிலே தடித்த எழுத்து ஒன்று காணப்படும். அந்த தடித்த எழுத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்வது அவசியமான ஒன்று. முதலாவதாக வினா இலக்கம் 1 நான் நுழைகின்றேன். தாது ஊதி அழி முஜலும் தன் பதியும். இங்கு அழி என்பது சிங்கம், வண்டு, அன்னம், யானை. முதலாவது இந்த பாடல் பகுதியை நீங்கள் எங்கே கற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், கிருஷ்ணன் தூது படலத்திலே நீங்கள் இதை பற்றி கற்றிருக்கிறீர்கள். தர்மன் கண்ணனுக்கு தூது உரையை செல்லுமாறு கூறுகின்ற போது இந்த பகுதி அமைந்திருப்பதை காணலாம். இதுல நீங்க பாத்தீங்க என்று சொன்னால், தாது ஊதி என்று சொன்னால் பூக்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த மகரங்கதை எல்லாம் வண்டினங்கள் தங்களுடைய வாயினாலில் ஊதி அழி. இந்த வண்டினங்கள் ரீங்காரம் செய்கின்றனவா, முரளுகின்றன. அப்படிப்பட்ட குளிர்ச்சி மிகுந்த பதி தேசம் இந்த அஸ்தினாபுர தேசம் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த இடத்திலே அழி என்பது எதை சுட்டி இருக்கிறது என்று சொன்னால், இந்த 4 விடைகளிலுமே பொருத்தப்பாடாக இருப்பது வண்டு. மற்ற விடைகள் ஏன் வரவில்லை என்று நோக்குவோம் என்று சொன்னால், சிங்கத்துக்கு ஆளி என்கின்ற ஒத்த சொல் காணப்படுகிறது. அழி என்பது அல்ல. அடி, மிருகேந்திரம், சீயம் போன்ற உதாரணங்களை நாங்கள் சிங்கத்துக்கு நிகரான சொற்களாக பார்க்கலாம். அன்னம் என்பது அடிப்படையிலே ஓர் பறவையை குறிக்கின்றது. அதே நேரம் சோறு என்பதும் அன்னத்தை குறிக்கின்றது. யானையை பார்த்தோம் என்று சொன்னால் வேளம்,
போதகம், போன்ற சில சொற்கள் யானைக்கு நிகராக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த பாடலை ஆதாரமாக கொண்டு நோக்குகின்ற போது அலி என்பது வண்டை குறிக்கின்றது. இரண்டாவது வினாவுக்குள் நுழைவோம். கிஞ்சுகவாய் பைந்தொடிபால் கிளத்தாய் பசுங்கிளியே. இங்கு கிஞ்சுகம் என்பது தாமரை, முத்து, பவளம், கரும்பு. முதலாவது இந்த பாடலை நீங்கள் எங்கே படித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் தத்தை விடு தூதிலே படித்திருக்கிறீர்கள். அதாவது தலைவன் கிளியை தலைவியிடம் தூது அனுப்புகின்றான். பெண்ணுரிமை சார்ந்த சிந்தனைகளை கூறி தலைவியை வெளிப்படைய செய்ய வேண்டும் என்பது தலைவனுடைய நோக்கம். இந்த இடத்திலே கிஞ்சுகவாய், கிஞ்சுகம் என்றால் பவளத்தை குறிக்கின்றது. நிற ஒற்றுமை அடிப்படையிலே பவளம் போன்ற வாய் என்று ஓமிப்பது வழமையானது. பைந்தொடி என்றால் பசுமையான வளையல்களை அணிந்தவள். ஆகவே இந்த பவளம் போன்ற வாயையுடைய பசுமையான வளையல்களை அணிந்த அழகிய அந்த தலைவியிடம் போய் பசுங்கிளியே கிளத்தான், பச்சை கிளியே நீ போய் நான் சொல்லுவனவற்றை கூறிவிட்டு வரமாட்டாயா என்று தலைவன் ஏற்க நிலையிலே கேட்கின்றான். ஆகவே இந்த இடத்திலே கிஞ்சுகம் என்பது குறிப்பது பவளம். தாமரைக்கு நிகரான வேறு சில சொற்கள் காணப்படுகின்றன. கமலம், அம்புஜம், முத்து நிகரான சொல்லாக நாங்கள் தரளம் என்பது முத்தை குறிக்கின்றது. கரும்பு, கண்ணல் என்பது கரும்பை குறிக்கும். ஆகவே இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது கிஞ்சுகம் என்பது பவளத்தை குறிக்கின்றது. மூன்றாவது வினாவுக்குள் நுழைகின்றேன். சூழ்படை கழித்து நீங்கியது என கள்ள ஆசையை. இதில் ஆசை என்பதன் எதிர்கருத்து கேட்கப்பட்ட வினா. எதிர்கருத்து, அதை அவதானிக்க வேண்டும். கவலை இனத்தினாலே சில அவசரத்திலே நாங்கள் ஒத்த சொல் என்று சொல்லி போட்டு விடையை போட்டு விடுவோம். இது மாணவர்கள் விடுகின்ற தவறுகளாக இருக்கின்றன. ஆகவே கேட்கப்பட்ட அறிவுறுத்தல் என்ன என்பதை நீங்கள் முதலிலே அவதானிக்கப்பட வேண்டும். இந்த பாடல் பகுதியை நீங்கள் எங்கே படித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் புகைப்படலத்திலே படித்திருக்கிறீர்கள். அதாவது பரதன் கங்கைக்கரையை கடக்கின்ற வேளையிலே அமைந்த உங்களுடைய பாடப்பரப்பில் அமைந்த முதலாவது பாடலாக இது அமைகின்றது. பரதனை சுற்றி இருந்த அந்த படைகள் எல்லாம் கங்கை கரையை கடந்த வேளையிலே இந்த பரதனுடைய சிறப்பை சொல்ல வாரார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏனைய அரசர்களுக்குள்ளே மேலானவனாக பரதன் காட்டப்படுகிறான். ஏனென்று சொன்னால் மண்ணாசை இல்லாதவன், அதனால் ஏனைய அரசர்களுக்குள்ளேயே மேலானவனாக பரதன் சித்தரிக்கப்படுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைகின்றது. 4 விடைகள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. அவா, ஆவல், விருப்பம், நிராசை. ஆசைக்குரிய ஒத்த சொல்லாக நாங்கள் அவா சொல்வோம், ஆவல் சொல்வோம், விருப்பம். இந்த 3மே ஆசைக்குரிய ஒத்த சொற்களாக கருதப்படுகின்றன. ஆகவே ஆசை நிராசை என்பது எதற்கருத்தாக அமைவதை காணலாம். 4வது வினாவிற்குள் நுழைகின்றேன். ஏழைக்கு செய் தீங்கை அல்லாஹ் எள்ளளவும் ஏற்க மாட்டான். இங்கு ஏழை என்பதன் எதிர்கருத்து வறியவர், எளியவர், வல்லவர், பணக்காரர். இது 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. இந்த பாடல் பகுதியை நீங்கள் எங்கே கற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நாட்டார் பாடல்களிலே காதல் பாடலிலே படித்திருக்கிறீர்கள். ஆசை கிளியே எனது ஆசையத்து உம்மாவை என்று அந்த பாடல் நகர்ந்து செல். அவை ஏழை என்பதனுடைய எதிர்கருத்து தான் கேட்கப்பட்ட வினா. விடைகளை அணுகுவோம். முதலாவது விடை வறியவர். வறியவர் என்பதும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஏழை.
எளியவர். எளியவரும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஏழை. வல்லவர் என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் ஆற்றல் உடையவர். எதிலுமே ஆற்றலுடைய ஒருவரை நாங்கள் வல்லவர் என்று சொல்வோம். பணக்காரன் ஏழைக்குரிய எதிர்கருத்தாக கருதப்படுகிறது. ஆகவே ஏழை என்பதனுடைய எதிர்கருத்து பணக்காரர் என்பதாக அமைகின்றது. 5வது வினாவுக்குள் நுழைகின்றேன். வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார். இதில் எம் குன்று என்ற சொல்லால் குறிப்பிடப்படும் மலை. இந்த பாடல் பகுதி நீங்கள் எங்கே கற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய புறநானூற்று பாடலை வந்த ஒரு பாடலடியாக இது அமைக்கிறது. இது அற்றை திங்கள் என்ற நாடகத்திலே நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். இந்த பாடலுடைய அர்த்தத்தை நாங்கள் நோக்குவோம் என்று சொன்னால், வென்று எறி, வெற்றியை தனதாக கொண்டிருக்கின்ற முரசை கொண்ட வேந்தர், மூவேந்தர்கள் எங்குன்றும் கொண்டார், எங்களுடைய வளம் கொன்ற குன்றை கைப்பற்றி விட்டார்கள் என்று சொல்லி பாரி மகளிர் வெளிப்படுத்திய ஏக்க நிலை கூறப்பட்டது. ஆக இந்த இடத்திலே சொல்லப்பட்ட மலை எது என்பதை உங்களுக்கு தரப்பட்ட வினா. முதலாவது விடை குற்றால மலை, 2வது விடை பரம்பு மலை, 3வது விடை இமயமலை, 4வது விடை மகேந்திர மலை. நீங்கள் குற்றால மலையை பற்றி கற்றிருக்கிறீர்கள். அது குற்றால குறவஞ்சியிலே கற்றிருக்கிறீர்கள். பரம்பு மலையை பற்றித்தான் இங்கு பாரி மன்னனுடைய வரலாற்றிலே கற்றிருக்கிறீர்கள். பரம்பு மலைதான் பாரியுடைய வளம் கொண்ட மலை. உழவர் உழாமலே 4 பயன்களை கொண்ட மலை இந்த பரம்பு மலை. ஆகவே இது சரியான விடை. ஏனைய 2 விடைகள், இமயமலை, மகேந்திர மலை போன்ற இந்த 2 விடைகளும் பொருத்தமற்ற விடைகளாக அமைவதை காணலாம். ஆகவே 5வது வினாவிற்குரிய விடையாக பரம்பு மலை என்ற சொல் சரியாக அமைவதை காணலாம். 6வது வினாவுக்குள் நுழைவதற்கு முன்னர் அதற்குரிய அறிவுறுத்தல்களை முதலில் வாசிப்போம். பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. ஆகவே இந்த இடத்திலே எது சரியான விடையோ அதை நீங்கள் இனம் கண்டு எழுத வேண்டியது கட்டாயமானது. 6வது வினாவை முதலில் வாசிக்கின்றேன். ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரியம் காத்து வாழ்பவன். ஆத்திகன், நைத்திகன், நாத்திகன், தபுதாரன் என்று 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. இந்த ஆத்திகன் என்பது யாரை குறிக்கிறது என்று சொல்லி நோக்கினோம் என்று சொன்னால், கடவுள் உண்டு என வாதிடுபவன். கடவுள் உண்டு என்று வாதிடுபவன். நாத்திகன் என்பது யாரை குறிக்கின்றது என்று சொன்னால், கடவுள் இல்லை என்று வாதிடுபவன். தபுதாரன் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், மனைவியை இழந்தவர். ஆகவே நைத்திகன் என்பதுதான் இங்கு சரியான விடையாக அமைகிறது. ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரியம் காத்து வாழ்பவர். பிரம்மச்சரியம் என்று சொன்னால் என்னென்று சொன்னால், திருமணம் செய்யாது வாழ்பவனை கருதிக் கொள்கிறார். அடுத்த வினாவுக்குள் நுழைகின்றேன். கவிஞர் முத்துகிருஷ்ணனே அந்நிகழ்விற்கு தவிசாளர் பொறுப்பு வகித்தார். இதில் தவிசாளர் என்னும் சொல் குறிப்பது கணக்காளர், அவைத்தலைவர், முகாமையாளர், இணைப்பாளர். இதுல கணக்காளர் என்பது யாதென்று சொன்னால், இந்த நிதி நிறுவனங்களிலே ஒரு மிக முக்கியமான பொறுப்பிலே இருப்பவர், கணக்கு வழக்கு பார்க்கின்ற ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக இருப்பவர் கணக்காளர். முகாமையாளர் என்று பார்க்கின்ற போது நிறுவனங்களை முகாமை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே இருக்கிற தலைமை பதவியை கொண்டவர்.
இணைப்பாளர் என்று சொல்வது யார் என்று சொன்னால் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயற்படுத்துகின்ற ஒரு பொறுப்பாளர். அவங்க அவை தலைவர் என்பதுதான் ஒரு நிகழ்விற்கு தவிசாளர் என்ற பொறுப்பு வகிக்கிறார், அதாவது தலைமை தாங்குகிற ஒரு பொறுப்பை வகிப்பவராக கருதப்படுகின்றது. ஆகவே 7வது வினாவிற்கு 2வது விடை சரியான விடை. 8வது வினாவுக்குள் நுழைகின்றேன். ஜெனரேட்டர் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் வடிவம். இயந்திரம், அதிரி, நீர்மம், மின் பிறப்பாக்கி என்று 4 விடைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. இதுல இயந்திரம் என்பது எதை சுட்டுகின்ற என்று சொன்னால் என்ஜின். அதிரி என்பது எதை சுட்டுகிறது என்று சொன்னால் வைப்ரேட்டர். நீர்மம் என்பது எதை சுட்டுகிறது என்று சொன்னால் லிக்விட். ஆகவே மின் பிறப்பாக்கி, மின்னை உற்பத்தி செய்கிறது, மின்னை பிறப்பிக்கின்றது ஜெனரேட்டர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே 8வது வினாவிற்கு 4வது விடை சரியான விடையாக கருதத்தக்கது. 9வது வினாவிற்குள் நுழைகின்றேன். கண்ணோடுதல் என்னும் மரபு தொடர் குறிப்பது. இப்ப கண்ணோடுதல் என்று சொன்னால் இறங்குதல் என்கின்ற அர்த்தத்தில் தான் வருகின்றது. 1வது விடையாக இறங்குதல் என்ற சொல் அமைகின்றது. இருந்தாலும் நாங்கள் அடுத்த வழிகளையும் நோக்குவோம். அன்பு வைத்தல், உற்று பார்த்தல், அவதானித்தல். இப்ப அன்பு வைத்தல் என்று சொன்னால் இப்ப கண் கலத்தல் என்ற மரபு தொடர் தான் அன்பு வைத்தலை குறிக்கின்றது. உற்று பார்த்தல், அவதானித்தல் போன்றவை இந்த இடத்திலே பொருத்தமற்றதாக இருக்கிறது. செவிசாய்த்தல், செவிமடுத்தல் அப்படியான ஒரு வகையில பார்க்க இந்த விடைகளை அங்கு பொருத்தி பார்க்கலாம். கண்ணோடுதல் என்ற மரபு தொடர் இறங்குதல் என்ற பொருளிலேயே அமர்ந்து வருவதை காணலாம். 10வது வினாவுக்குள் நுழைகின்றேன். கேள்வியை முதல் வாசிப்போம். பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு. 4 விடைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. முதல் 4ஐயும் வாசிப்போம். தங்கம் காப்பு, மண் கலம், இரும்பு வேல், பூ இதழ். இவற்றை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது இருக்கின்ற ஒரு ஒத்த தன்மையை எதுவாக கருதலாம் என்று சொன்னால் மூலப்பொருள் என்ற அடிப்படையிலே ஒத்து நோக்குகின்றதை பார்க்கின்றோம். காப்பு செய்வதற்கான மூலப்பொருளாக தங்கம் அமைகின்றது. வேல் செய்வதற்கான மூலப்பொருளாக இரும்பு அமைகின்றது. மண் செய்வதற்கு, அது கலம் செய்வதற்குரிய மூலப்பொருளாக மண் அமைகிறது. கலம் என்றால் சில பிள்ளைகள் தெரியாமல் இருக்கலாம். கலம் என்பது பாத்திரம். மட்பாத்திரங்கள் செய்வதற்குரிய மூலப்பொருளாக நாங்கள் மண்ணை கருதுகின்றோம். பூ இதழ், இந்த 4வது விடைதான் இந்த ஒற்றுமைக்குள்ளே சற்று வித்தியாசமாக அமைந்திருப்பதை காணலாம். ஆகவே பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பாக இந்த இடத்திலே அமைந்திருப்பது 4வது விடையாகிய பூ இதழ் என்பதாகும். 11வது வினாவிற்குள் நுழைகின்றேன். தென்னையின் இளம் பிஞ்சு குறும்பை என்பது போல பலாவிக்கு. மரபு தொடர்கள் பற்றி நீங்கள் படிக்கின்ற போது இதனை கற்றிருப்பீர்கள். தென்னையின் இளம் பிஞ்சு குறும்பை என்பது போல பலாவிக்கு. 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. 1வது விடை மூசு, 2வது விடை வடு, 3வது விடை கச்சல், 4வது விடை கா. இது நாங்கள் மூசு என்பது எதற்குரிய இளம் பிஞ்சு என்று சொன்னால் பலாவிற்குரியதாகத்தான் கருதுகின்றோம். எதற்கும் அடுத்த வழிகளையும் நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். வடு என்பது எதற்குரிய இளம் பிஞ்சு என்று சொன்னால் மாங்காய்க்குரிய, அதாவது மாவிற்குரிய இளம் பிஞ்சுவாகும். கச்சல் என்பது எதற்குரியது என்று சொன்னால் வாழைக்குரியது. காய் என்பது இங்கு ஒரு பொருத்தமற்ற பகுதியாக அமைந்திருக்கிறது. புளி அது போன்ற சிலவற்றுக்கு நாங்கள் காயையும் குறிப்பிடலாம். ஆகவே
தலாவிற்குரிய இளம் பிஞ்சாக இங்கு கருதப்படுவது மூசு என்கின்ற முதலாவது விடை சரியானதாக அமைவதை காணலாம். 12வது வினாவுக்குள் நுழைகின்றேன். மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்கு வலைத்தளம் என்பதற்கு நிகரான கலைச்சொல். இதுவே உங்களுக்கு தரப்பட்ட வினா. இதில் 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது விடை இன்டர்நெட், 2வது விடை வெப்சைட், 3வது விடை இ லேர்னிங், 4வது விடை இமெயில். இதுல இன்டர்நெட் என்பது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் இணையம். வெப்சைட் வலைத்தளம் என்பதை சுட்டுகின்றது. மற்ற விடைகளையும் நாங்கள் இங்கே அணுகி பார்ப்போம். இ லேர்னிங் இணையவழி அல்லது மின்வழி கற்றல். இமெயில் மின் அஞ்சல். மெயில் என்பது அஞ்சலை குறிக்கின்றது. இ என்பது எலக்ட்ரானிக் என்ற அர்த்தத்திலே வருகின்றது. ஆகவே இங்கு இமெயில் என்பது மின் அஞ்சலை குறிக்கின்றது. ஆகவே சரியான விடையாக வலைத்தளம் என்பதற்கு 2வது விடையாகிய வெப்சைட் என்பது சரியான விடையாக அமைவதை காணலாம். 13வது வினாவுக்குள் நுழைகின்றேன். மருகா என்னும் சொல் பிரதேச கிளைமொழியாக கருதத்தக்கது. மருகா என்னும் சொல் பிரதேச கிளைமொழியாக கருதத்தக்கது. பிரதேச கிளைமொழி என்று சொன்னால் இப்ப இலங்கைக்குள்ளே வெவ்வேறு பகுதிகள், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மலையகம் இவ்வாறான பகுதிகளிலே சில வித்தியாசமான சொற்கள் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபட்ட கருத்தை தரத்தக்க வகையிலே உச்சரிக்கப்பட்டு வருவதை, அது புழக்கத்தில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த மருகா என்பது பிரதேசத்திற்குரிய கிளைமொழி என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது விடை வடக்கு, 2வது விடை கிழக்கு, 3வது விடை மலையகம், 4வது விடை தெற்கு. முதலாவது இந்த மருகா என்பதனுடைய அர்த்தம் என்னென்று சொல்லி பார்த்தோம் என்றால் பிறகு. இது எந்த பிரதேசத்திற்குரிய சொல்லாக கருதப்படுகிறது என்றால் கிழக்கு பிரதேசத்திலே வழக்கத்திலே இருக்கிற ஒரு சொல்தான் மருகா என்னும் சொல். ஆகவே 2வது விடை சரியான விடையாக இருக்கின்றது. 14வது வினாவுக்குள் நுழைகின்றேன். பின்வருவனவற்றுள் பாரசீக மொழிச்சொல் அல்லாதது. நீங்கள் பிறமொழி சொற்கள் என்ற தலைப்பிலே இவற்றை படித்திருக்கிறீர்கள். ஒல்லாந்த மொழிச்சொல், போர்த்துகேய மொழிச்சொல், கிரேக்க மொழிச்சொல், ஆங்கில மொழிச்சொல் என்று சொல்லி நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். இங்கே உங்களுக்கு தரப்பட்ட வினா பாரசீக மொழிச்சொல் அல்லாதது. இது அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு சொல். ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த புகார், குமாஸ்தா, வாபஸ் இந்த 3மே பாரசீக மொழி சொல்லாக இருக்கிறது. இங்கு அமைந்திருக்கின்ற பீரோ என்கின்ற சொல்தான் பிரான்சிய மொழி சொல்லாக அமைவதை காணலாம். பிரான்சிய மொழி சொல்லாக அமைவதை காணலாம். ஆகவே பாரசீக மொழிச்சொல் அல்லாத சொல் எதுவெனில் பீரோ என்கின்ற 2வது விடை சரியான விடையாக அமைகின்றது. 15வது வினாவுக்குள் செல்கின்றேன். பாரதியார் தன் பிள்ளை காதலியின் வருகைக்காய் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார். இங்கு வழிமேல் விழி வைத்தல் என்னும் அருஞ்சொற்றொடர் உணர்த்துவது. 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. அவதானிப்பு, எதிர்பார்ப்பு, பரிதவிப்பு, அங்கலாய்ப்பு. வழிமேல் விழி வைத்தல் என்று சொன்னால் ஒரு ஆளை அவதானித்து காத்திருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காத்திருத்தல் என்ற அர்த்தத்தில் வருகின்ற ஒரு சொல்.
ஆகவே இந்த 4 விடைகளையும் அவதானிக்கின்ற போது எதிர்பார்ப்பு என்கின்ற சொல்தான் இந்த வழிமேல் விழிவைத்தல் என்கின்ற அருஞ்சொற்றொடருக்கு நிகரான சரியான சொல்லாக அமைவது. எதிர்பார்ப்பினாலே ஒரு பரிதவிப்பு ஏற்படலாம், அங்கலாய்ப்பு ஏற்படலாம், அவதானித்துக் கொண்டிருக்கிற நிலை ஏற்படலாம். ஆனால் வழிமேல் விழிவைத்தல் என்பதற்கு நிகரான சரியான ஒரு சொல்லாக எதிர்பார்ப்பையே நாங்கள் கருதலாம். மிக பொருத்தமான விடையாக எதிர்பார்ப்பு கருதத்தக்கது.